ஸ்டூடெண்ட்ஸ் அது கண்டினியூ பாருங்க. நம்ம வந்து ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராபெடிக் அரேஞ்சு இன் சக்சிஷன் ஆர் சேம் டைரக்ஷனில் ஒரே திசையில் வந்து அந்த மாதிரி ஆப்போசிட் லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிட்டு சொல்லுவாங்க. ஒரே திசையில்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஆப்போசிட் லீவ் தான். இந்த ஆப்போசிட் லீவில் இப்படி இலைகள் இருக்கும். இதுங்க இதுலேயும் இலைகள் இது ஆப்போசிட் இது ஆப்போசிட் இந்த மாதிரி இருக்கும். சேம் டைரக்ஷன். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. த ஆப்போசிட் லீவ்ஸ் ஆர் நோட் லை டைரக்ட்லி அபோவ் தோஸ் அட் த லோயர் நோட். ஓகேங்களா? அப்போ லோயர் நோட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கணுவில் உள்ள இலைகளுக்கு நேர் மேலே காணப்படும். கீழே இருக்க கணுவுக்கு நேர் மேலே காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து சிடிஎம். எக்ஸாம்பிள் வந்து சிடிஎம் சொல்லக்கூடியது. சிடிஎம் சொல்லக்கூடியது கோவா, அதாவது கொய்யா சொல்லுவாங்க அது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஜியம் குமின், அதாவது நாவல் மரம். லைஜின் அதாவது இஜினியா சாம்பிளானா அப்படின்னு சொல்லுது ஜனம். அடுத்து குயிஸ் குவாலிஸ் அதாவது குயிஸ் குவாலிஸ் சொல்லக்கூடியது ரங்குன் மல்லின்னு பேர். ரங்குன் மல்லி தமிழ் பேர் வந்து ரங்குன் மல்லி. இந்த இஜினியா சொல்லுவாங்க இல்லைங்களா, இஜினியா அதாவது இஜினியான்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம இஜினியா தான் சொல்கிறாங்க. அது இந்த நாவல் மரம் சொல்லுவாங்க. நாவல் மரம் கேள்விப்பட்டீங்க, நாவல் மரம். அடுத்து பாருங்க ஆப்போசிட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டெக்ஸேட், அதாவது ஆப்போசிட் டெக்ஸேட் சொல்லக்கூடியது அப்படின்னா குறுக்கு மறுக்கு எதிரிலே இருக்குது. குறுக்கு மறுக்கு அப்படின்னா ஒரே காம்பு இருக்கும், ஒரு ஸ்டெம் இருக்குது. இங்கேயும் ஆப்போசிட் இங்கேயே இருந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு இலை இருக்கும், இந்த சைடு ஒரு இலை இருக்கும். இது குறுக்கு மறுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா? அது in this type of phyllotaxy one pair leaves is placed right angle and other next right angles to the next upper or lower pair of the leaves. ஓகேங்களா? மாறி இருக்கும், குறுக்கு மறுக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹேலோட்ராபிஸ் ஜினியா, ஆசிமம்னா துளசி இலை பார்த்தீங்கன்னா தெரியும். துளசி இலை பாருங்க, அதெல்லாம் வந்து குறுக்கு மறுக்கா இருப்பாங்க. அதாவது நேராக ரெண்டு இலை ஒரே கருவில் ரெண்டு இலை எதிர்த்துருக்கும். எதிர்த்து இருந்தாலும் அப்படி மாறி இருக்குன்றாங்க. மாறி கேலோட்ராபிஸ். அடுத்து பாருங்க டெர்னேட் ஃபிலோடாக்சி. டெர்னேட்னா மூவிலை அடுக்கமைவு. இன் திஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா தேவை 3 leaves are attached each node. ஒவ்வொரு நோடும் 3 இலை காணப்படும். நீரியம் சொல்லக்கூடிய நீரியம்னா உங்களுக்கு தெரியுமா, அரளி சொல்லுவாங்களா, அரளி தாவரத்தை எடுத்து பாருங்க. அதோட இலை வந்து ஒவ்வொரு 3 இலை இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் கேட்பாங்க. இப்போ இதை பாருங்க குறுக்கு மறுக்கு சொல்லுங்களா, அப்போ சொன்னீங்களா இல்லையா? இந்த 2 இலையை பாருங்க, ஒரே இங்கே இதுவும் ஆப்போசிட் தான், இதுவும் ஆப்போசிட். இதுபடி ஆப்போசிட் துளசி இலைங்க எருக்களம்பூ போகும். எருக்களம்பூ அதில் கேரட் ஆப்ஷன் எருக்களம்பூ, அது ரெண்டுலேயும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க அடுத்த ஹெட்டிங் வந்து ஹோல்டு. அதாவது ஹோல்டுன்னா அதாவது வெர்டிசிலேட் டைப் ஆஃப் ஃபிலோடாக்சி. ஹோல்டுனா வட்ட இலை அமைப்புன்னு பேர். இன் திஸ் டைப் ஆஃப் மோர் தென் 3 leaves, அதாவது 3 இலைக்கு மேலே ஆர் பிரசன்ட் இன் த ஹோல். ஈச் நோடு ஒவ்வொரு நோட்லையும் பார்த்தீங்கன்னா 3 இலைக்கு மேலே அதிகமாக காணப்படும். 3க்கு மேலே 4 இலை 5 இலைகள் காணப்படலாம். அது வந்து சர்க்கிள் ஆர் ஹோல்டு வட்டமாக காணப்படும். எக்ஸாம்பிள் அலமண்டா. அடுத்து அலிஸ்டோனியா ஸ்காலரிஸ், அதாவது அலிஸ்டோனியா ஸ்காலரிஸ் அதாவது ஸ்காலரிஸ் சொல்லக்கூடியது அலமண்டா தாவரம். 2 தாவரத்தையும் காணப்படும். இதை வந்து ஒரு நாள் கேட்கலாம். அடுத்து லீப் மொசைக்னு பேர். லீப் மொசைக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீப் மொசைக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஒளிசார் பறவு, அதாவது ஒளிசார் பறவையிலே அமைப்பு பேர். லீப் மொசைக்னா ஒளிசார் பறவை பாருங்க. இதில் வந்து in this leaf mosaic leaves
tend to fit in with one another and adjust themselves in such a way they may secure the maximum amount of sunlight with minimum amount of overlapping. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஒல்லி சார் பரவல், அதாவது ஒரு இலை வந்து மற்றொரு இலைக்கு நிழலை ஏற்படுத்தாதவாறு, அதாவது ஒரு இலையில வந்து சன்லைட் படுச்சுக்கோங்களேன், அந்த சன்லைட் பட்டா அந்த இலையோட நிழல் வந்து இன்னொரு இலையில படாத அளவுக்கு, அதாவது ஒரு தாவரில் நிறைய இலைகள் இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும், அதில் ஒரு இலையில் வந்து சன்லைட் படும் பொழுது அந்த சன்லைட் படக்கூடிய இலையினுடைய நிழல் வந்து அடுத்த இலையில் படாத அளவுக்கு அது என்ன செய்யனா மாறி மாறி அமைஞ்சிருக்கும். அதாவது ஒன்றின் மேல் ஒன்று தகுவாக தங்களுக்கும் சரி செய்து கொள்ளுன்றாங்க. அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் வித் மினிமம் ஓவரில் அப்படின்னா இலை மாறி மாறி இருக்கும். ஏன்னா எல்லா இலையும் சன்லைட் படுற மாதிரி அமைஞ்சிருக்கும். த லோயர் லீவ்ஸ் ஹேவ் லாங்கர் பெட்டிகோல்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ சன்லைட் வந்து இப்போ இந்த ஸ்டெம் இருக்குது, இங்கே இருக்க இலையில வந்து சன்லைட் படுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிழல் வந்து கீழே இலையில் படாமல் இருக்கும்னா இதனுடைய இந்த இலைக்காம்பு வந்து பெருசாக இருக்கும், நீண்டிருக்கும். அப்போ இந்த இலை சன்லைட் படும். அப்போ இலைக்காம்பு வந்து லாங்காக இருக்கும். இலைக்காம்பு வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த லோயர் லீவ்ஸ் ஹேவ் லாங்கர் பெட்டியோட இலைக்காம்பு நீளமாக இருக்கும். அண்ட் சக்ஸசிவ் அப்பர் லீவ்ஸ் ப்ரோசஸ் டிகேசிங் லென்த் ஆஃப் பெட்டியோல்ஸ். இதில் வந்து லென்த் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும், லென்த் அதாவது இலைக்காம்பு சிறுசாக இருக்குங்க பெருசாக இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து அகாடிப்பா பிக்கோனியான்றது, அகாடிப்பா பிக்கோனியா. அடுத்து நம்ம லீவ் டைப். அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா லீவ் டைப் பார்க்க போகிறோம். லீவ் டைப்னா என்னது, இலைகளின் வகைகள் சொல்கிறது. இலைகளின் வகைகள் பாருங்கள். திஸ் த பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லீவ் இன்டு பாருங்கள் discrete components or segments is terminate leaf types. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து வெவ்வேறான கூறுகளை அல்லது பிரிவுகளை உள்ளடக்கியது இலை வகை என்கிறோம். பிரிவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலையானது கீழ்வரை பிரிக்கப்படுது. இலையை வந்து என்ன பிரிக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வெவ்வேறான கூறுகளை உடையது, அதாவது காம்போனன்ட்ஸ், டிஸ்கிரீட் காம்போனன்ட்ஸ் அண்டு செக்மெண்ட்ஸ்னால் பிரிவுகளை உடையது. செக்மெண்ட்ஸ்னால் பிரிவுகளை உடையது சொல்கிறாங்க. யாரை ஃபேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ ஃபேஸில் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அப்படின்றாங்களே, செக்மெண்ட்ஸ்னால் இலையின் அடிப்படை, அதாவது இலையோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் லீவ். சிம்பிள்னா ஒரு இலை கலப்பு சிம்பிள். இந்த பாருங்க, a leaf is said to be simple when the petiole bears a single lamina. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்பரப்பு காணப்படும், ஒரு இலைக்காம்பு இருக்கும், அந்த ஒரு இலைக்காம்பில் ஒரு பாருங்க ஏ சிம்பிள் வென் த பெட்டியோல்னா பெட்டியோல்னா இலைக்காம்பு, ஒரு இலைக்காம்பில் ஒரு இலை மட்டும் காணப்படும், அதுக்கு பேர் தான் சிம்பிள் லீஃப்னு பேர். ஒரு இலைக்காம்பில் ஒரு இலை மட்டும் காணப்படும். இப்போ இது ஸ்டெம்பு, இது ஒரு இலைக்காம்பு, இந்த இலைக்காம்பில் வந்து ஒரு இலை காணப்படுது. ஓகேங்களா. பாருங்கள் மேங்கோ ஆர் இன்க்ரீஸ்டு பாருங்கள். இது பாருங்கள் இந்த லெமினா மேபி என்டையர்னா முழுமையானது, அதில் வந்து டிவைடே கிடையாது, அதில் வந்து டிவைடே காணப்படுது. எக்ஸாம்பிள் மேங்கோ ஆர் இன்க்ரீஸ்டு இன் டெப்த் டு நாட் அப் டு மிட்ரிப். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் பிட்டியா. எக்ஸாம்பிள் வந்து குக்கர் பிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இலை வந்து காணப்படும், தனி இலை தான், ஒரே ஒரு காம்பில் ஒரு இலை தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இலை வந்து பகுப்படையாது, முழுமையாக காணப்படும் அப்படின்ட்டாங்க. இதில் எக்ஸாம்பிள் மானோட இந்த மா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவில் ஆழமாக பிளக்கப்பட்டு அதே சமயம் பிளவு வந்து மைய நரம்பு வரை அல்லது இலைக்காம்பு வரை பரவாவன்னா அமைந்திருக்கும். அதாவது சில ஒரு குக்கர்பிட்டா தாவரம் இருக்குதுங்க. இந்த குக்கர்பிட்டா தாவரத்தில் ஒரு சிங்கிள் லீஃப் காணப்படும் சொல்கிறாங்க. அந்த சிங்கிள் லீஃபில் வந்து ஒரு இலை பிளவு இந்த மாதிரி தான், இலை பிளவு இந்த மாதிரி இருக்கும். வருன்னா இந்த இடத்துல ஒரு இலைப்பிளவு இருக்கு வச்சுக்கோங்க. அந்த இலைப்பிளவு வந்து இந்த மார்ஜினாக இருக்காது. இந்த மாதிரி இலையில பிளவு இருக்கும். இந்த பிளவு, இந்த பிளவு வந்து மார்ஜின் வரைக்கும் இருக்காது, மார்ஜின் வரைக்கும் இருக்காது சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
அடுத்து காம்பவுண்ட் லீஃப். அடுத்து வந்து காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னா கூட்டு இலைன்னு பேர். காம்பவுண்ட் லீஃப்னா கூட்டு இலை சொல்லுவாங்க. பாருங்க, இதில் வந்து ஒரு இலைக்காம்புல பல இலைகள் இருந்தால், அதாவது பல இலைத்தாள்கள் இருந்தால் அது பேர் கூட்டு இலை. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சொன்னேன் ஒரு காம்பில் ஒரு இலை சொன்னா இல்லையா, இதுக்கு பேர் என்ன வருதுன்னா ஒரு ஸ்டெம்பு, அது ஒரு காம்பு, இலை காம்பு இருக்குது. இதில் நிறைய இலைகள் இருக்கும். இது ஒரு இலை, இது ஒரு இலை. அப்போ இது பாருங்க, இதில் வந்து ஒரு ஸ்டெம்மில் ஒரு இலைக்காம்பு ஒரு பெட்டியில் ஒரு சிங்கிள் லீஃப் மட்டும் இருக்குது. அதுக்கு பேர் சிம்பிள் லீஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்பு தான், அதில் ஒரே ஒரு இலைக்காம்பு இருக்குது. அந்த இலைக்காம்பில் நம்பர் ஆஃப் லீஃப் இருக்கா, அதான் காம்பவுண்ட் லீஃப், கூட்டு இலை. பாருங்க, இந்த காம்பவுண்ட் லீஃப் இஸ் ஒன் விச் த மெயின் ரேச்சிஸ்னா மையம், ரேச்சிஸ்னா மையம், நம்ம சுத்தம் ரேச்சிஸ் ஃபியர் மோர் தென் லேமினா சர்ஃபேஸ். நிறைய இலைகள் காணப்படும், நிறைய இலைப்பரப்புகள் காணப்படும், இலைத்தாள்கள் காணப்படுன்றாங்க. இஸ் கால்டு, அதுக்கு பேர் தான் என்னது, லீஃப்லெட்ஸ். அது வந்து லீஃப்லெட்ஸ்னு பேர். அது வந்து இஸ் கால்டு லீஃப்லெட். அடுத்து காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹேவ் எவால்வ்டு இன் திஸ் டோட்டல் லேமினா சர்ஃபேஸ். டோட்டல் லேமினா சர்ஃபேஸ். அடுத்து there is one axillary part. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பார்ட்னா கோணம் மட்டும் காணப்படும். இந்த ஆக்சில் ஆஃப் ஹோல் காம்பவுண்ட் லீவ் கூட்டில் காணப்படும். இந்த லீஃப்லெட்ஸ் however do not possess axillary parts. என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்த கூட்டிலைக்கும் ஒரே ஒரு கோணம் மட்டும் தான் இருக்கும். மொத்த கூட்டில்னா என்ன, அந்த ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இங்கேருந்து நிறைய நம்பர் ஆஃப் லீஃப் இருக்குது, இங்கேயும் நிறையா லீஃப் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு மொட்டு தான் காணப்படும். இங்கே ஒரு கோணம் மட்டும் தான் காணப்படும், ஒரே ஒரு கோணம் மட்டும். அதான் ஆக்சில் பட்டு காணப்படும்ன்றாங்க. ஆனால் சிற்றில் எந்த கொட்டு, அந்த சிற்றி இலைகள் இந்த இலைக்கு உள்ள இந்த இலை இருக்குது, இங்கே இலை இருக்குது, இந்த இலைக்குள்ளே வந்து கோணம் மட்டும் காணப்படாது. இங்கே தான் கோணம் மட்டும் காணப்படும், இந்த இலைக்குள்ளே கோணம் மட்டும் காணப்படாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா? அடுத்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். அதாவது பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மடி கூட்டிலே இருப்பது, ஒரு மடி கூட்டிலே பாருங்க. பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இல்லை பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னாலே சிறகு வடிவ கூட்டிலே இருப்பது, சிறகு வடிவ கூட்டிலே. இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் விச் த ரேசிஸ்னா, ரேசிஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மையம் பேர். ரேசிஸ் என்னது, மைய அதில் அச்சுன்னு பேர், மைய அச்சுன்னு பேர் ரேசிஸ்ன்றது. அதில் வந்து ஃபியர்ஸ் இது பாருங்க, லேட்ரல் எ நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ். அதில் வந்து நிறைய லீஃப்லெட்ஸ் காணப்படும். லீஃப்லெட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலைகள் காணப்படும். அது வந்து சிற்றிலை காணப்படும். அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்லி ஆர் இன் ஆப்போசிட் மேனர் ஆஸ் இன் டெர்மினேட் கேசியா. அதாவது ஒரு ரேச்சிஸ் காணப்படுது. ஒரு ஸ்டெம்பில் வந்து ஒரு ஸ்டெம்பு இருக்குது, அந்த ஸ்டெம்பில் ஒரே ஒரு ரேச்சிஸ் காணப்படுது. இதில் வந்து இலைகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கணு இருந்தால் இங்கே ஒரு இலை உருவாகும், இங்கே ஒரு கணு வந்து இங்கே ஒரு இலை உருவாகும், இந்த கணு இங்கே. இது வந்து ஆல்டர்னேட். இது வந்து ஒரே பிரான்ச்சஸ் தான் ஆல்டர்னேட். ஆனால் அதே நேரத்தில் இங்கிட்டு பாருங்களேன், இங்கே வந்து இங்கே ஒன்று, இங்கே இது வேறு தாவரம். அது படம் மட்டும் ஒன்றா போடுறேன். அப்போ அங்கே தாவரம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்டர்னேட்டாகவோ அல்லது ஆப்போசிட்டாகவோ அமைஞ்சிருக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது, பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். இதுவும் காம்பவுண்ட் லீஃப் தான். இது காம்பவுண்ட் லீஃபாக இருந்தாலும் இது ஆப்போசிட், இது காம்பவுண்ட் லீஃபாக இருந்தாலும் இது ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் பாருங்கள், யூனிட் பின்னேட். அடுத்தது யூனிட் பின்னேட் சொல்லக்கூடியது. யூனிட் பின்னேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மடிக்கூட்டில், அதாவது ஒரு மடிக்கூட்டில் பேர். த ரேச்சிஸ் இஸ் சிம்பிள் அண்ட் அன்பிராஞ்சடு. அது வந்து பிராஞ்சடு, அன்பிராஞ்சடு வித் பியர்ஸ் லீஃப்லெட்ஸ் டைரக்ட்லி ஆன் சைட்ஸ் ஆல்டர்னேட் ஆர் ஆப்போசிட் மேனர். எக்ஸாம்பிள் ரோஸ், நீம். அடுத்து யூனிபினேட் லீவ்ஸ் ஆர் 2 rows. யூனிபினேட்டில் 2 rows. ஆக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மடிவ கூட்டிலே தனித்தும் கிளைத்தும் எனது சிற்றல் அதாவது நேரடியாக அச்சு நடுச்சிற்கு மாற்றிலே அமையிலோ அல்லது எதிரில் அமையிலோ அமைந்திருக்கும். ஒரு அச்சு இருக்குது, அந்த ஒரு மெயின் அச்சுனா ரேச்சிஸ் இருக்குது, அதில் இலைகள் காணப்படுது. அந்த லீஃப் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கலாம் அல்லது ஆப்போசிட்டாக இருக்கலாம், ஆல்டர்னேட் அல்லது ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து எக்ஸாம்பிள் ரோஸ் நீங்கள் கொடுத்துட்டு யூனிபினேட்டில் வந்து 2 types இருக்குன்ட்டுருக்கான். 2 types என்னென்னு பார்த்தீங்கன்னா,
when the leaflets are even in number of the leaves is said to be பாரிப்பின்னேட். அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது சிற்றிலைகள் ஒற்றைப்படையில் அமைந்திருந்தால் அதுக்கு பேர் ஒற்றை மெடி கூற்றிலைன்னு பேர். இந்த பாருங்கள், சிற்றிலைகள் இருக்குது, ஆனால் ஒற்றை ஒற்றை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா கற்றுக்குங்க. ஒரு ஸ்டெம்பு, இதில் இலை இருக்குது, இதில் நுனியில் ஒரு இலை மட்டும். அப்போ இது வந்து ஒற்றைப்படை. இது வந்து நுனியில் ஒரு இலை இருக்கா, அப்படி ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா, அதாவது when the leaflets are even number, the leaf is said to be பாரிப்பின்னேட். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லீஃபெல்லாம் இருக்குது, ஆனால் கடைசியில் வந்து இலை முடியும் போது ஒரு இலை இருந்துச்சுன்னா பாரிப்பின்னேட்னு சொன்னால், அதாவது ஒரு மணி, அதாவது சிற்றில் இரட்டைப்படை எண்ணிக்கை அமைந்திருந்தால் அதுக்கு பேர் என்னது? இரட்டைப்படை. இரட்டைப்படையாக இருந்தாலும் ஒரு மணி, கடைசியாக ஒரு இலையில் தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து இரட்டைப்படை தான், ஆனால் ஒரு இலையில் முடிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் டேமினன்ட் அபாரஸ், அதாவது அஃபாரஸ், செஸ்பேனியா, என்னது சராகா, கேசியா. வென் த லீஃப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் நம்பர் த லீவ் இஸ் செட் டு பி இம்பாரிப்பின்னேட் சொல்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றில் ஒற்றைப்படை அமைந்திருந்தால், அதாவது ஒற்றைப்படையில் அமைந்திருந்தால் இதுக்கு ஒற்றைப்படை கூட்டிலை, அதாவது ஒற்றைப்படை கூட்டிலை பேர் இம்பாரிப்பின்னேட். எக்ஸாம்பிள் வந்து ரோஸ், நீரியம், என்னது சைனீஸ், என்னது சைனீஸ் பக்ஸு, அடுத்து மொராயா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.